ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ தமிழ் அப்டேட். இதில இப்போ என்னத்த பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிம்கோல இருந்து ஒரு 52 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 52 வேக்கன்சி எங்க, என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுத் இந்தியா மல்டி ஸ்டேஜ் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில தான் இப்போ வேக்கன்சி 52 வந்து குடுத்துருக்காங்க. இந்த 52மே பார்த்தீங்க அப்படின்னாக்கல, என்னென்ன கேட்டகரியில வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னும் தனித்தனியா டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 52. அதில ஜெனரலுக்கு 22, ஓபிசிக்கு 15, எஸ்சிக்கு 7, எஸ்டி 4, இடபிள்யூஎஸ்ல 4 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் வந்து 20/1/2026. அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளிகேஷன நீங்க சப்மிட் பண்ணியாகணும். இன்னொரு பக்கம் கேஸ்ட் வைஸ் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 12/12/2025 அந்த தேதியில வந்து ஜெனரலுக்கு 22 வயசுல இருந்து 36 வயசும், ஓபிசிக்கு 22 டூ 39, எஸ்சி எஸ்டிக்கு 22-41 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் மற்றும் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தான் இந்த ஏஜ் லிமிட்டு. இன்னொரு பக்கம் கிளர்க்கும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜெனரலுக்கு 21லேருந்து 30, ஓபிசி 21 டூ 33, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 21லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். நம்ம இந்த சேனல்ல நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த அப்ளிகேஷனையும் வந்து அட்டாச் பண்ணுறோம். நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. இன்னொரு பக்கம் சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு வந்து 12 வேக்கன்சி இருக்கு. அதில வந்து எனி டிகிரி படிச்சிருக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா, ரூ. 7,200 28,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதுவே கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 20 நம்பர் வந்து வேக்கன்சி இருக்கு. அதில எனி டிகிரி, எனி டிப்ளமோ இவங்க 2 கேட்டகரியிலும் எடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து 6,200லேருந்து 26,200 வரைக்கும் சம்பளமும். கிளர்க்குக்கு வந்து 10 போஸ்டிங் வந்து இருக்கு. அதில வந்து 12த் பாஸ் பண்ணியிருக்கணும். எனி டிப்ளமோ அவங்களுக்கும் வந்து 5,200லேருந்து 20,200 வரைக்கும் சம்பளம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து 10த் பாஸ் பண்ணியிருக்கணும். இல்ல ஐடிஐ இல்ல 12த் பாஸு. 5,200லேருந்து 20,200 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது எக்ஸாம் எப்படி பேட்டர்ன் இருக்கும்னு நீங்க ஜெனரல் நாலேட்ஜ் வந்து 30 மார்க்கும், மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி 25, சயின்ஸ் வந்து 25, கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல வந்து 20 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 100 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் எழுதணும். எக்ஸாமோட டைமிங்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 ஹவர் 30 மினிட்ஸ் வந்து எக்ஸாமோட டைமிங் இருக்கும். இந்த சேலரி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த சேலரி எல்லாமே ஃபர்ஸ்ட்டு 1 இயருக்கு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி ஹைக் பண்ணி உங்களுக்கு குடுப்பாங்க. ரிட்டன் எக்ஸாமு, சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ மூலியமா இந்த ஆளுங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.